2024 மார்ச் மாசம் திருப்புக்குடைகள்ல இருந்து நான் ஒரு ஏசி ஒன்று வாங்குறேன். அந்த ஏசியோட பேரு தான் மார்க்யூ அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 28,990. இந்த ஏசியை வாங்கும் போதே இது கூட ஒரு பேக்கேஜையும் நான் வந்து சேர்த்து வாங்குறேன். அதுதான் கம்ப்ளீட் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது 3 வருஷத்துக்கு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1,599. இந்த கம்ப்ளீட் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா 3 வருஷத்துக்கு இதை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதுக்கான இன்வாய்ஸ் எனக்கு வந்திருக்கு. இதில் பிளான் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 9 2024ன்னு போட்டிருக்கு. பிளான் எண்ட் டேட் வந்து மார்ச் 8 2027 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. நான் ஏசி வாங்கும்போது என் மைண்டில் இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏசி ஓடுதோ ஓடலையோ, உருப்படுதோ உருப்படலையோ, இதை நான் 10 வருஷம் 15 வருஷத்துக்குலாம் பிளான் பண்ணல. அதாவது கம்மியான பட்ஜெட்டில் நம்ம ஏசி வாங்குறோம், அது எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஓடினா போதுமானது அப்படின்ற ஐடியாவில் தான் இந்த 3 இயர் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷனையும் வாங்கியிருந்தேன். 3 வருஷத்துக்கு நம்ம எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் இவங்க பார்த்து கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் அடிஷ்னலாக நான் அமௌண்ட் போட்டு இந்த பேக்கேஜையும் வந்து வாங்கியிருந்தேன். ஏசியும் நல்ல அருமையாக ஓடிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஏசியை சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்னென்னா ஏசியோட கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நல்லா ஓடிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஏன் அதில் கை வைக்க போகிறோம்? எலக்ட்ரானிக்ஸோட ரூல் என்னென்னா ஒன்று நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அதை தொட்டராத டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் நான் வாழக்கூடியவன். ஸோ அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருந்ததுனால சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கூலிங் கம்மியாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் கூலிங் வந்து கம்ப்ளீட்டாக போகலை. நம்ம தெர்மாமீட்டரை வச்சும் செக் பண்ணி காமிச்சிருப்போம். கூலிங் வந்துட்டே தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி எதுக்கும் கேஸ் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மேலே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எவாப்ரேஷன் காயில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக ஐஸ் ஃபார்மேஷன் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ கேஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஏசிக்கு 3 வருஷத்துக்கு முக்காடு போட்டு வச்சிருக்கோமே, அப்படி இருக்கிறப்போ அந்த கம்ப்ளீட் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷனில் நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் 21/4/2026 அதாவது ஏப்ரல் 21 நான் ஒன் அசிஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒரு சர்வீஸ் கால் புக் பண்ணுறேன். அப்போ அதே நாளில் ஒன் அசிஸ்டில் இருந்து டெக்னீஷியன் வந்து கால் பண்ணார். ஹலோ ஹலோ. இது ஏசிக்குன்னு சொன்னீங்களோ மார்க்? ஆமா ஆமா. எனக்கு என்னண்டு கூலிங் கம்மியாகுது. கூலிங் கம்மியா வருதோ? அடிஷனல் கேரண்டி பண்ணிக்கலாம், வாரண்டி பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. கூலிங் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி வருது. ஆனா எப்பவும் இருக்கிற மாதிரி இல்ல, கேஸ் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஆப்லேயே வந்து விசிட்டை ஷெடியூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டுச்சு. ஸோ 25 தான் டேட் அவைலபிளாக இருந்தது அப்படின்றதுனால 25 நான் டெக்னீஷியன் விசிட்டை வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தேன். இதுக்கு இடையில ஒரு அக்கா வந்து கால் பண்ணாங்க ஒன் அசிஸ்ட்ல இருந்து. அவங்க ஏரியா சர்வீஸ் டீமில் வந்து இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க கால் பண்ணி என்ன பிரச்சனை அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நானும் கொடுத்தேன். 25 சொன்ன தேதியில் டெக்னீஷியனும் வந்தார். வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு கேஸ் தான் ப்ராப்ளம், நான் ஆல்ரெடி ஃபோனில் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால கேஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால கேஸ் சிலிண்டரையும் கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்த டெக்னீஷியன் அண்ணன் வந்து நம்மளோட ஃபாலோவர். ஸோ அவர் வந்து நம்மளை பயங்கரமாக பாராட்டி பேசிட்டு அப்புறம் மேலே வந்து அந்த இன்சுலேஷன்லாம் சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பாராட்டுவார் அப்படின்னு நினச்சேன். நான் காரி துப்பிட்டு போயிட்டாரு. உன்னைய பற்றி நான் கூட என்னென்னமோ நினச்சிக்கிறேன். இதனாலலாம் பெருசாக ஒன்றும் கூலிங் இம்ப்ரூவ் ஆகாது, உங்களுக்கு கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கூலிங்கும் வந்து கம்மியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டார். அப்புறம் அந்த அண்ணன் வந்து ஒன் அசிஸ்ட் அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேஸ் தான் பிரச்சனை இருக்குது, மாற்றிடலாமா, நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அந்த அக்கா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாலாம் மாற்றிடக்கூடாது, கஸ்டமரை வந்து கொஞ்சம் காக்க வைக்கணும். அதாவது கேஸுக்காக நம்ம கம்பெனியில் அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து கேஸை ஃபில் பண்ண முடியும், அதனால் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்புறம் அந்த அக்கா வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏசியில் கேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, அதுக்கு தானே அவர் கேஸை ஃபில் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அவரை ஃபில் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடியே ஆகும், நாங்கள் வந்து மெயில் அனுப்பி அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கேஸை ஃபில் பண்ண சொல்ல முடியும். சரி, அது எவ்வளவு நேரம் ஆகும் அப்ரூவலுக்கு? அது 1 டே ஆயிடும். சரி, அது அவங்க கம்பெனி ப்ரொசீஜர், அப்ரூவல் வாங்கிட்டே பண்ணி கொடுக்கட்டும். 1-2 நாள் தான், நான் வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் பெருசாக குறைஞ்ச பேர போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இதுக்கு இடையில அவங்க வந்து ஏசியை எல்லா பக்கமும் சுற்றி 360 டிகிரியில் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. கீழே உள்ள இன்டோர் யூனிட்டோட வீடியோ, அவுட்டோர் யூனிட்டோட வீடியோ, இதில் இடையில ஏசியை ரொம்ப உயரமாக மாட்டியிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏசியை பின்ன எங்க காலு கீழேயா மாட்ட முடியும்? கேட்கிற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. அப்புறமா அவுட்டோர் யூனிட்ல ஸ்டிக்கரை காணும். அந்த ஸ்டிக்கர் ஒட்டாதது ஏன் பிரச்சனையா? கம்பெனிக்காரங்களே ஒட்டாம அமுச்சு விட்டுருக்காங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்டிக்கரை போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. நான் இல்லைன்னு சொன்னாலும் நம்பல. 360 டிகிரி வீடியோ அனுப்புறதுக்கு அப்புறமா தான் ஸ்டிக்கர் இல்லைன்றதை ஒத்துக்கிறாங்க. 2 நாள்ல அப்ரூவல் வந்துரும்னு பார்த்தா 2 நாள் கழிச்சு கால் பண்ணாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அப்ரூவ் ஆயிட்டா சார், நம்ம கேஸுக்குள்ள வீடியோலாம் வச்சிருக்கேன்னு அப்ரூவலும் கிடைக்கல. ஒன்ஸ் நான் அப்ரூவல் கிடைச்சுன்னா ஈவினிங் கூட கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். கிடைச்சிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்.
சரி. அப்ரூவல் கிடைக்கலன்னு அப்டேட் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் அதை அப்டேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். 28ஆம் தேதி அப்ரூவல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சா கால் பண்ணி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இங்க போட்ட பாலிசில உங்களுக்கு இந்த கேஸ் கவர் ஆகாதுன்னு சொல்றாங்க சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நம்ம போட்ட பாலிசியில் கேஸ் கவர் ஆகாதான். நான் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் செலக்ட் பண்ணி அந்த பாலிசியெல்லாம் வந்து சூஸ் பண்ணல. ஃபுல் கவரேஜ் கம்ப்ளீட் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷன் அது ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது. அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரிஜெக்ட் ஆயிருக்கு சார். நீங்க வேணா கஸ்டமர் கேர்ல ஒன்ஸ் பேசிட்டு லைன்ல வரீங்களா? கஸ்டமர் கேர் எந்த நம்பருக்கு? 1 கஸ்டமர் கேர் நம்பர்னு கூகுள்ல குரோம்ல போடுங்க வரும். அப்ப அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அப்படி சொல்றாங்க அப்படி சொல்லி பாருங்க. நீங்க ஒன்னே cover இல்லையா? ஆகாது அப்படின்னு. இவங்க சிம்பிளாக கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை நான் மெயிலாக கேட்டேன், மெயிலாகவும் கொடுக்கல. 1SS கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களோட கஸ்டமர் கேருக்கு நம்மளும் கால் பண்ணோம். ஆனால் கால் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டட் வாய்ஸ் தான் ரிப்பீட்டட் மோடில் போகுதே தவிர எந்த ஏஜென்ட்டும் கால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு இல்லை. Welcome to OneAssist. Complete protection for your appliances. நான் OneAssist ஆப் மூலமாக தான் வந்து இந்த சர்வீஸையே புக் பண்ணியிருந்தேன். சரி, ஆப் மூலமாக ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் இந்த சேட் சப்போர்ட் வந்து இருந்தது. இந்த ஆப்லையும் இந்த பாட் அப்டேட் தான் வந்து கொடுத்தது. இந்த மாதிரி என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. நான் வந்து நீட் டு டாக் டு அன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா சொஹானா அப்படின்ற ஒரு ஏஜென்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என் ஏசிக்கு வந்து ஃபுல் கவரேஜ் இருக்குது, அப்படி இருக்கிறப்போ எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா OneAssistலேருந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, கேஸுக்கான கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த அம்மா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்களோட ஏசிக்கு கேஸ் சார்ஜிங் தேவைப்படுது, இந்த சர்வீஸ் வந்து உங்களோட கரண்ட் பிளானில் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ என்னோட கரண்ட் பிளான் என்ன, அதோட நேம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். ஃப்ளிப்கார்ட் கம்ப்ளீட் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி 3 இயர் பிளான் ஃபார் ஏர் கண்டிஷனர் பிட்வீன் இந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து யூ கேன் கன்ஃபார்ம் ஆல் த இன்ஃபர்மேஷன் இன் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேஸ் கவர் ஆகாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓஹோ அப்படியா, சரி நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை தேடணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 கேஸ் டாப் அப் இன் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. திஸ் கேன் பி கிளைம்டு இன் 2nd and 3rd இயர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏன் ஃபஸ்ட் இயர் கிடையாது அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் பிராண்டோட வாரண்டி கவர் ஆகுது இல்லையா? ஸோ 2nd and 3rd தான் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி மாதிரி கவர் ஆகும். ஸோ அதனால் 2nd and 3rd இயர் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு 3rd இயர் தான் நடக்குது அப்படின்றப்போ அதுக்குள்ளே தான் வருது. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த அக்காவுக்கு அனுப்பிவிட்டேன். இதை ஏரியா சர்வீஸ் மேனேஜருக்கு நான் எஸ்கலேட் பண்ணி விட்றேன், அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிருச்சு. என்னோட பிளான் என்ன அப்படின்றது ப்ராப்பராக செக் பண்ணாமல் நீங்கள் எப்படி கவர் ஆகாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்றத நான் கேட்டேன். அப்போ அதுக்கு வந்து அது பயங்கரமாக மாற்றி உருட்டிட்டு கிடந்துச்சு. சரி, எப்போ வந்து கேஸை ஃபில் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கேஸை வந்து ஃபில் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னொரு 24 மணி நேரம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க சொன்னது டேட் வந்து 28ஆம் தேதி நான் பேசியிருக்கேன். 28ஆம் தேதி வந்து 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. 2வது நாள் அதாவது 30ஆம் தேதி வந்துருச்சு. என்னடா இன்னும் கேஸ் எடுத்துகிட்டு வரலையே, சரி அந்த அக்காவை ரீச் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி சேட் சப்போர்ட்டுக்கு போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சார் உங்கள் பிளான் படி கேஸ் வந்து கவர் ஆகாது அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் என்ன உருட்டுறாங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் அலோன் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்க்கு வந்து கேஸ் ரீஃபில் வந்து கவர் ஆகாது. ஃபங்க்ஷனல் ரிப்பேர் அப்படின்னா கேஸ் சார்ஜிங் இஸ் அப்சல்யூட்லி கவர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் கூப்பிட்டது என்ன, வாங்கண்ணே தூசி தொடச்சு விட்டு போங்க, கேஸையும் உள்ள ஏற்றி விடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். கூலிங் ஒழுங்காக வரல, அதை வந்து பார்த்துட்டு போங்க. அப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் ரிப்பேர் கணக்கில் தான் வரும், அப்போ கேஸ் சார்ஜிங் வந்து கணக்கில் வரும் தானே. இந்த மாதிரிலாம் விஷயங்களை சொன்னதுக்கு அதுக்கப்புறமா டெக்னீஷியனை அனுப்புகிறேன், டெக்னீஷியனை வந்து சரியான இன்புட்டை கொடுத்து அனுப்பி விட்றேன், ஏரியா சர்வீஸ் மேனேஜருக்கு வந்து இதை ப்ரையாரிட்டியாக பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் ஆப்பில் வந்து மறுபடியும் ஏரியா சர்வீஸ் மேனேஜருக்கு நான் சொல்கிறேன் கேஸ் ஃபில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. அப்போ இவங்க அப்ரூவல் மெயில் போடும்போது அங்கே ரிஜெக்ட் ஆகுது. இதுதான் பிரச்சனை. சரின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மெயிலில் அனுப்புகிறேன், நீங்கள் மெயிலில் பார்த்துட்டு எனக்கு மெயிலே ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் மெயிலில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அனுப்பிவிட்டேன். மெயில் அனுப்பிட்டதுக்கப்புறமா சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், டெடிகேட்டட் கேஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாத்தையும் அசைன் பண்ணி உங்களோட கேஸை 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விட்டுருந்தாங்க. இதில் சாட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வேறு கொடுக்கணுமா, கிளிப்பாங்க. 2ஆம் தேதி மே மாதம் ஒரு ஃபோன் கால் வந்து வருது. மீத் அப்படின்ற ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருந்தார் OneAssistலேருந்து. அவர் தான் இனி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவார்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. Very good afternoon. This is Meet from Complaint Management Team of OneAssist. Am I speaking, Mr. Imran? I will personally work on your case until the issue is not been resolved. Okay, don't worry. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல வந்து 2 கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்னு வந்து ஒன் அசிஸ்ட், இன்னொன்று வந்து திருப்புக்குடைகள். ஸோ அதனால அந்த 2 கம்பெனியோட அப்ரூவலை எடுத்துட்டு தான் நம்ம வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. Because like it's a 2 different company involvement. Okay, we need to contact the Flipkart regarding this. We need to take the different approval. That's the reason it might take some time. சரி, இதுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதிகபட்சமா 1 வீக், அதிகபட்சம் தான். அதுவும் அவ்வளவு டைம் நாங்கள் ஆக விட மாட்டோம், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1 வாரம் டைம் சொன்னார். Maximum timeline, like maximum timeline I'm talking about, it will take around 1 week. But this is the maximum timeline. சரி, நம்மளும் 1 வாரம் வெயிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வேத்து ஊற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். ஒரு சில ஷார்ட்ஸ் நீங்களும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில அந்த அக்கா வேற கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழைய காலை நாங்கள் க்ளோஸ் பண்ணணும், புதுசாக உங்களுக்கு கால் புக் பண்ணணும், ஏன்னா இது வேற மாதிரி போகுது. இந்த கால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் அங்கே ஃப்ளிப்கார்ட்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சது நீங்க ரீகால் புக் பண்ணுவீங்களா? நீங்கள் அந்த எண்டு ஓடிபி சொன்னீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஓடிபி நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணி விடுவேன். அப்போ நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகலை, நீங்கள் எத்தனை கம்பெனி அப்ரூவல் வேணால் எடுத்துக்கங்க, எனக்கு பிரச்சனை முடியலை அப்படின்றதுனால நான் எண்டு ஓடிபி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கேட்கறது என்னன்னா, எனக்கு கால் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, எனக்கு இன்னும் இஷ்யூ க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் எதுக்கும் அக்ரி பண்ணல. நீங்கள் கேன்சலும் பண்ணக்கூடாது, காலும் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். இதை எதுக்காக முடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பெண்டிங், ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கிற மாதிரி காட்டும் இல்லையா, ஒரு 10 நாளைக்கு மேலே காட்டும் இல்லையா. அப்படி இல்லாமல் இந்த கேஸை இவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், நாங்கள் வந்து 1 வாரத்திலேயே நாங்கள் அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள்கிட்ட புக்கான கால் எல்லாமே பாருங்கள் 1 வாரத்துக்குள்ளேயே நாங்கள் க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கோம், இல்லை 2 நாளைக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த கேஸு க்ளோஸ் ஆகலை அப்படின்னாலும் கூட இவங்களே அவங்க இஷ்டத்துக்கு க்ளோஸ் பண்ணிப்பாங்க. 6ஆம் தேதி மறுபடியும் மீத் வந்து கால் பண்ணியிருப்பாப்ல. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு புது கால் புக் பண்ணியிருப்பாங்க, உங்களோட ஏரியா சர்வீஸ் மேனேஜர் மறுபடியும் கேஸுக்காக ரெக்வஸ்ட் போடும்போது ரிஜெக்ட் ஆகும், அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு மெயில் வரும், மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கேஸ் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்கிறாரு. And suppose if anyone apart from me, if anyone call you and inform you that a gas is not covered, just simply inform them that your case is handled by the escalation department, and in the terms and conditions mentioned, so gas is covered. So do not close the complaint. And also from mine, I will drop an email once again to the relevant team that mentioning that the gas is covered, and do not close this complaint without informing me. Okay? இப்போ நான் வந்து எனக்கு கால் பண்ணுற லோக்கல் அக்காட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, அக்கா நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் மெயில் அனுப்பாதீங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அதுக்கப்புறமா எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அருமையான ஒரு சர்வீஸ் இல்லை? மீத்து சொன்ன மாதிரியே 7ஆம் தேதி மறுபடியும் வந்து ஃபோன் கால் வந்துச்சு அந்த அக்கா கிட்டே இருந்து. அந்த அக்கா மறுபடியும் வந்து நான் கேஸுக்காக அப்ரூவல் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த அக்காட்ட சொன்னேன், அக்கா கொஞ்சம் நீங்கள் அனுப்புங்க, ஆனால் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொருத்தட்ட இருந்து மெயில் வரும், அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேர் கம்யூனிகேஷன் வேலையை வந்து இடையில அந்த வேலையை வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு மெயில் எதுவும் வந்திருக்கான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணி நீங்க கேட்டு பாருங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவர் சொன்ன அந்த 1 வாரமும் ஆச்சு. 9ஆம் தேதி மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதாவது கிட்ட நாங்க நெருங்கிட்டோம் சார், அப்ரூவல் வாங்குறதுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம். ஒரு மண்டே வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அப்ரூவல் வாங்கி உடனே மாத்தி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்ஸ் ரெடி ஆயிட்டுனா டெக்னீஷியன் வந்து பார்க்க சொல்லிடுறேன். சரிங்களா? வெயிட் பண்ணதே பண்ணிட்டோம், மண்டே வரைக்கும் தானே பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அவங்க சொன்ன திங்கக்கிழமையும் வந்துச்சு, எந்த அப்டேட்டும் இல்லை. செவ்வாய்க்கிழமை அந்த டெக்னீஷியன் அண்ணன் வந்து டைரெக்டாக கால் பண்ணார். அந்த ஏசி கேஸ் அப்ரூவல் ஆச்சா? கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ வந்து இப்போ நைட்டே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் வீட்டில் இல்லை, சரி பரவாயில்ல ஆள் இருப்பாங்க வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ அனுப்பி விடுங்க, நான் இருக்க மாட்டேன், அவ்வளோதான். பசங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட இருப்பாங்க, அவங்கள்ட்ட செக் பண்ணி காமிச்சிட்டு மட்டும். செவ்வாய்க்கிழமை நைட் வந்து கேஸ் ஃபில் பண்ணி அந்த சர்வீஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனது, 12ஆம் தேதி மே மாதம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 21 நாள் இதுக்காக டைம் எடுத்துக்கிச்சு. இதில் அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா, அந்த 21 நாள் சரியான வெயில் போட்டு கொளுத்தி எடுத்துச்சு. எப்போ கேஸ் ஃபில் பண்ணாரோ அப்போத்திலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. என்னடா நடக்குதுங்க? என்னதான் 30,000 செலவு பண்ணி காசு கொடுத்து ஏசி வாங்கி வச்சிருந்தாலும் இந்த சம்மரில் நீ வேகதாண்டா செய்யணும் அப்படின்னு முடிவு இருந்தது அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது.
இந்த விஷயம்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி சிம்பிளாக தெரியலாம், ஆனால் இதுக்காக எவ்வளவு பாடுபட்டேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தேடி அந்த பழைய மெயிலை எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த ஒன் அசிஸ்டோட அந்த கம்ப்ளீட் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷனோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபுல்லாக படித்து பார்த்து அதுக்கப்புறமா என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எடுத்து அதில் தேடி பார்த்து அதில் கேஸ் சார்ஜிங் இருக்கா இல்லையான்றதை பார்த்து அதை இவங்களுக்கு மெயில் அனுப்பி கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு 30-40 ஃபோன் காலாவது நான் பேசியிருப்பேன். இது நான் அப்படின்றதுனால ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி அதை கேஸை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை கண்டென்ட்டாக போகணுன்னு கூட நான் யோசிக்கல, அதுக்காகவும் நான் பண்ணலை, என்னோட தேவைக்கு தான் நான் பண்ணேன். ஏன்னா கேஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்னா 2500 நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தேவையில்லாமல் எதுக்கு நான் 3 இயர்ஸ் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷன் 1600 போட்டு அது வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ அப்போ அந்த விஷயத்துக்காக தான் நான் பண்ணேன். பட் தெரியாதவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, தெரியாதவங்கன்னு இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே இவ்வளோ விஷயங்கள் அவங்க இவ்வளோ ஸ்டெப் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு 2வது 3வது கால்லையோ இல்லை அவங்கள்ட்ட பேசும்போதோ கவர் ஆகாதுன்னு சொல்கிறப்பவே விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. இல்லை அந்த 21 நாள் வெயிட் பண்ண முடியாமல் வேற யார்கிட்டையோ காசை கொடுத்து கேஸை ஃபில் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இல்லை அந்த அளவு டீட்டெயிலாக செக் பண்ண தெரியாதவங்களா இருந்தால் ஓ கவர் ஆகாது போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. கவர் ஆகும்னு தெரிஞ்சாலும் கூட அந்த இங்கிலீஷில் பேசணும், ஹிந்தியில் பேசணும், அவனை ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷில் பேச மாற்ற வைக்கணும், அண்டு லோக்கலக்காவை சமாளிக்கணும், அவங்கள்ட்ட இருந்து இவங்க கம்யூனிகேஷனை வாங்கி இந்த பக்கம் போடணும், எவ்வளவு வேலை. என்னடா அண்ட் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த மாதிரியான கம்பெனியோட ரியாலிட்டி. சிம்பிளாக சொல்லிடுறாங்க இது உங்களுக்கு கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி அதுக்கு பல விதமான விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க பிரச்சனையை தேடி நீ போறியா இல்லை பிரச்சனை ஒன்றை தேடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியலங்க. ஆனால் என் லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அது சொல்கிறதுக்கு ஒரு விதமாக ஜோக்காக இருந்தாலும் கூட அது உள்ளுக்குள்ளே வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக சந்திக்கும் போது அது அந்தளவு வந்து நல்லா இல்லை. இதில் நான் என்ன தப்பாக பண்ணேன் நீங்களே சொல்லுங்களேன். ஏசி வாங்கும்போது காசு கொடுத்தா வாங்கியிருக்கேன், அதுக்கான அந்த 3 வருஷம் கம்ப்ளீட் அப்ளையன்ஸ் ப்ரொடெக்ஷன் நான் கேட்டேன்னா அவங்களா தான் அந்த ஆப்ஷன் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதை காட்டும் போது அதை நான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அதுக்கும் பே பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒழுங்காக தான் பண்ணியிருக்கேன், என் சைட்லேருந்து ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போதும் எனக்கான சர்வீசஸ் வந்து மறுக்கப்படுது அப்படின்றது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமும் நம்மளோட லைஃப்பும் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஜோக்காக தான் தெரியுது. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. உன்னையும் சேர்த்தான். நிறைய பேர் எனக்கே கூட மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் அது வாங்கினேன், அமேசானில் இது வாங்கினேன், இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட எந்தெந்த விஷயத்துக்கு எவிடன்சஸ் இருக்கோ அதை வச்சு தான் வந்து நான் அந்த மாதிரி வீடியோ போடுறதோ இல்லை அவங்கள்ட்ட சண்டை போடுறதோ செய்ய முடியும். அதை தாண்டி நான் மற்றவங்க டீட்டெயிலை எடுத்து வந்து நான் சண்டை போட்டேன் அப்படின்னா என் மேலே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக வரும்போது என்னால் அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியாமல் போகலாம், அதுக்கு எனக்கு லாஸஸ் வரலாம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி மெசேஜஸ்க்கு என்னால் வந்து ஒரு பதிலை கொடுக்க முடியல. எல்லாம் சரியாக இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சே இருந்தாலும் நம்மளை சுற்றி ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ கூடுமான அளவு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டு தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு மோட்டிவேட் பண்ணும். நன்றி.